அருமை சகோதரிகளே, இன்னைக்கு ஐயா முருகன் அவர்களோடு நாம் இங்கே பேசும் பொழுது ஒரு மகிழ்ச்சியான செய்தியை உங்களுக்கு சொல்லணும் தான் வந்தேன். பாராளுமன்றத்தில் 33% இடஒதுக்கீடு மசோதா நேற்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு வந்தார். நம்முடைய எப்படி முருகன் அண்ணன் கோவூரிலிருந்து முதல் தலைமுறை விவசாய குடும்பத்தில் பிறந்து இன்னைக்கு அரசியல்ல படிப்படியாக வந்திருக்கின்றார்களோ, அதே போல புழுதிக்காட்டுல அவினாசி பகுதியில பிறந்த ஒரு சகோதரி பாராளுமன்றத்தில் சட்டமன்றத்தில் போய் கம்பீரமாக பேச வேண்டும் என்பதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டத்தை காங்கிரஸ் கட்சியும் திமுகவும் சேர்ந்து பாராளுமன்றத்திலே தோற்கடித்திருக்கின்றார்கள் என்று இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஒரு பெரிய திருத்தத்தை கொண்டு வந்து 33% இடஒதுக்கீடை கொண்டு வர வேண்டும் என்று பாரத பிரதமர் முடிவு செய்து நேற்று கொண்டு வந்த கூடிய மசோதாவை லோக்சபால இன்னைக்கு சாயந்தரம் 7:30 மணிக்கு அது தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது. அருமை சொந்தங்களே, உங்களுக்கு தெரியும் மோடி ஐயாவை பொறுத்தவரை மனசு வச்சுட்டாருன்னா செய்தே தீர்வார். அம்மா நம்ம மேல என்ன தப்பு நீங்க யோசிச்சு பாருங்க. மோடி ஐயா மேல என்ன தப்பு? இதுல பெண்கள் பாராளுமன்றத்தில் 33% இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்று நினைத்தது தவறா? ஒவ்வொரு மாநிலத்திற்கும் 50% பாராளுமன்ற உறுப்பினர்களை உயர்த்தது தவறா? 39 எம்பிக்கள் இருந்து தமிழகம் 59 உயர்த்தப்பட்டது தவறுங்களா? தவறுங்களா? 543 எம்பியிலிருந்து 816 50% உயர்த்தியது தவறா? எந்த தவறு இல்லைங்க ஐயா. எதற்கு அதை தோற்கடித்தார்கள் என்று யாருக்குமே தெரியாது. ஏன்னா திமுகவை பொறுத்தவரை சாதாரண பெண்கள் அரசியல் அதிகாரத்துக்கு வரக்கூடாது. அவர்களை பொறுத்தவரை திமுகவினுடைய எம்பிக்கள்ல 2 பேர் தான் பெண்கள் எம்பி. யாருங்க அந்த 2 பேர்? கனிமொழி கருணாநிதி. யார் அவங்க? கலைஞர் ஐயாவுடைய பொண்ணு. 2வது பெண் எம்பி யாருங்க? தமிழச்சி தங்கபாண்டியன். யார் அவங்க? தங்கபாண்டியன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், அவருடைய பொண்ணு. இவருடைய சகோதரர் தான் நம்முடைய நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு, திருச்சூரில் இருக்கார். திமுகவிலிருந்து பாராளுமன்றத்திற்கு சென்ற 2 எம்பிக்களும் கூட குடும்பத்திலிருந்து வந்தவர்கள், குடும்பாட்சி வந்தவர். அதையெல்லாம் உடைத்து சாதாரண மக்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று பாரத பிரதமர் நினைத்ததை எல்லாம் பாராளுமன்றத்தில் இன்று சாயந்திரம் தோற்கடித்திருக்கின்றார். அருமை சொந்தங்களே, நான் உங்கள்கிட்ட கேட்கறதெல்லாம், தாய்மார்கள்ட்ட கேட்கறதெல்லாம், நான் சட்டத்தை நம்ம திரும்ப கொண்டு வர போறோம். மறுபடியும் நாம் பாராளுமன்றத்தில் கொண்டு வந்து வெற்றி செய்து 2029 செய்ய போறோம். அது விடுங்க, அது அடுத்தது நடக்கும். அது உறுதியா மோடி ஐயா செய்வாங்க, எந்த மாற்று கருத்தும் இல்லை. நான் உங்கள்கிட்ட கேட்கறது, ஏப்ரல் 23ஆம் தேதி நாம் என்ன செய்ய போறோம் நான் கேட்கிறேன். பாராளுமன்றத்திலே பெண்களுக்காக கொண்டு வந்த மசோதாவை தோற்கடித்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு காங்கிரசுக்கு நம்ம ஓட்டு போடலாங்களா? சகோதரருடைய குரலை எல்லாம் பேசக்கூடாது என்று குரவலையை நடித்தவங்களுக்கு ஓட்டு போடலாமா? அதனால தாய்மார்களே, இங்க இருக்கக்கூடிய சகோதரிகளே, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உங்களுடைய வாக்கு தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு நீங்க தயவு செய்து போடக்கூடாது என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன்.